गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம பாகவதோத்தமனாக இருக்கக்கூடிய பரீட்சித் மகாராஜா, அவர்னால தானே அவர் இத்தனை கேள்விகள் கேட்குறார். அதுக்கு பிரம்மனிஷ்டால் அத்தியுதமாக கதை சொல்லிட்டு வர்றார். ஒன்றும் அந்த பரீட்சித் மகாராஜாவுக்கு நாம தான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இத்தனை மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு பரீட்சித் மகாராஜானால தெரியறது. நம்ம சார்பாக நமக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் அற்புதமாக கேட்குறார். அதே போல் இந்த 8வது ஸ்கந்தம் ஆரம்பத்தில் பரீட்சித் மகாராஜா பிரம்மனிஷ்டால பார்த்து வந்தனம் பண்ணிட்டு மேலே கேள்வி கேட்குறார். பிரபு, நீங்கள் சுவாயம்பூமனு சதரூபான்னு சொல்லக்கூடிய இந்த சுவாயம்புவ மன்வந்தரத்தில் யாரெல்லாம் பிறந்தார்கள் அதை நீங்கள் விஸ்தாரமாக சொன்னேன். பாக்கி இப்போ நிறையா மன்வந்தரங்கள் இருக்கே. இப்போ நாம் வைவஸ்வத மன்வந்தரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். 1 2 3 4 5 6ன்னு பாக்கி 6 மன்வந்தரங்கள் இருக்குது. இந்த எல்லா மன்வந்தரத்தையும் பகவான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு பிறக்கிறாரோன்னும், அப்பேற்பட்ட பிரபு எந்தெந்த மன்வந்தரத்தில் எந்த மாதிரிலாம் அவதாரம் பண்ணி யாராருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினார், அப்படி பகவானுடைய அவதாரங்கள்லாம் நீங்கள் சொல்லணும், பாக்கி மன்வந்தரத்துடைய கதைகள் எல்லாம் சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணி கேட்குறார். உடனே பிரம்மனிஷ்டாலும் சந்தோஷப்பட்டு அந்த பரீட்சித்து கேட்ட கேள்விக்கு மேலே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாள் பிரம்மனிஷ்டால். உனக்கு நான் முன்பு இந்த சுவாயம்பூ மனு, அந்த மனுவில் பகவான் என்னென்ன அவதாரம் பண்ணினார் அதெல்லாம் விஸ்தாரமாக சொன்னேன். 6 மன்வந்தரம் முடிஞ்சு இப்போ 7வது மன்வந்தரமானது நடந்துட்டுருக்கு. இந்த சுவாயம்புவ மன்வந்தரத்தில் தான் தேவதைகள்லாம் அவதாரம் பண்ணினான்னு அந்த விஷயத்தெல்லாம் உனக்கு முன்பு விஸ்தாரமாக சொல்லினேன். அப்பேற்பட்ட அந்த சுவாயம்புவ மன்வந்தரத்தில் பகவான் அந்த சுவாயம்பூவனுடைய புத்திரிகளாக இருக்கக்கூடிய ஆகூதி, தேவகூதி, பிரசூத்தியில் அந்த தேவகூதி அம்மாவுக்கு கபிலவாசுதேவனாக பகவான் அவதாரம் பண்ணி, அப்பேற்பட்ட கபிலவாசுதேவன் என்னென்னலாம் உபதேசம் பண்ணாரோ அதெல்லாம் நீ நல்லா தெரிந்து கொண்டு அதெல்லாம் நல்லா உபதேசம் பண்ணப்பட்டது. அந்த முதல் பெண்ணாக இருக்கக்கூடிய ஆகூதிக்கு பகவானை யஜ்ஞமூர்த்தியாக அவதாரம் பண்ணினார்னு சொன்னோம்ல. மேலே அந்த யஜ்ஞமூர்த்தி அவதாரம் பண்ணி என்ன பண்ணார் அப்படின்றத நான் உனக்கு சொல்கிறேன். இந்த ஆகூதியும் ருச்சி அப்படின்ற ரிஷிக்கும் விவாகமானது நடக்கிறது. அந்த ஆகூதிக்கும் ருச்சி அப்படின்ற மகரிஷிக்கும் சாட்சாத் பகவானே தான் யஜ்ஞ ரூபமாக, யஜ்ஞநாராயணன் இதில் அவருக்கு பேர், யஜ்ஞஸ்வரூபமாக அவதாரம் பண்ணுறார்னு அவருடைய கதையை சொல்ல வரார் மேலே பிரம்மனிஷ்டா. இந்த சுவாயம்பூ மனு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதல் மனு தன்னுடைய மனைவியான சதரூபையும் அழைச்சிண்டு சுனந்தா அப்படின்ற நதிக்கரையில் கோரமான தபஸ் பண்ணணும்னு வர. இப்படி ஒரு காலை தூக்கிண்டு மற்றொரு காலை கீழே வச்சுட்டு நின்று கொண்டு பகவானை குறித்து அப்படி ஒரு அற்புதமான ஒரு தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். எந்த பிரபு, எப்பேற்பட்ட பகவான், அந்த பகவானை எப்படி அனுசந்தானம் பண்ணிண்டே அவர் தபஸ் பண்ணார் அப்படின்றத பிரம்மனிஷ்டால் சில ஸ்லோகங்களை வர்ணிக்கிறார். எப்பேற்பட்ட பிரபு அவர் தன்னுடைய மாயையினால் இந்த உலகத்தை உண்டாக்கி இதில் விவகாரம் பண்ணுவது போல பண்ணி, ஆனால் உள்நோக்கி பார்த்தா இந்த மாயன்றது ஒரு திரை போல இருக்குது, உள்ளே பார்த்தா பகவான் தான் இருக்கா, அந்த பரபிரம்மன் தான் இருக்குது. ஆனால் விவகார சத்தியமாகவும் சாஸ்வதமாக மிச்சியாகவும் இருக்கக்கூடிய மாயை, இந்த மாயை பார்த்தாலே அற்புதமாக இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தா அந்த பரபிரம்ம ஸ்வரூபமாக இருந்து கொண்டு எல்லோருக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு எல்லாத்துக்கும் காரணபூதமாக இருக்கக்கூடிய அந்த பிரபுவனுடைய சிருஷ்டி, அவரை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. அப்பேற்பட்ட பிரபுவாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு அவர் தபஸ் பண்ணுறாராம் சுவாயம்புவமனு. எந்த பிரபு உள்ளேயும் இல்லையோ வெளியிலையும் இல்லையோ, எந்த பிரபு ஆகாசத்திலும் இல்லையோ பூமியும் இல்லையோ, எந்த பிரபுவால் முகர முடியாதோ, எந்த பிரபுவை உணர முடியாதோ, எந்த பிரபுவை போய் பார்க்க முடியாதோ, அப்பேற்பட்ட அகண்ட பரபிரம்மமாக இருக்கக்கூடிய வஸ்து. பரபிரம்மத்தை சொல்லும்போது விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லைன்னு பரபிரம்மத்தை பற்றி வர்ணிச்சான்னா அவன் பரபிரம்மத்தை இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். ஒரு கால் பரபிரம்மத்தை பார்த்துட்டான்னா அப்புறம் அவனால் பேச முடியாது. ஏன்னா அந்த அனுபவம், அந்த சுகானுபவத்தை வெளில சொல்ல முடியாது. அது அனுபவிக்க வேத்தியம் அப்படின்னு சொல்லும்போது மகான்கள்லாம் என்ன சொல்லுவான்னா, இந்த எச்சல் படாத ஒரு வஸ்து இந்த உலகத்தில் ஒன்று இருக்குன்னா அது பரபிரம்மம் தான் அப்படின்வா. என்ன இப்படி எச்சல்னா எல்லா இடத்துலையும் எச்ச பண்ணிட்டு இருக்கோமான்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வாக்கு மூலியமாக தான் இந்த சப்தம்லாம் வெளியில் வருது. இப்போ நாம் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு மைக் வச்சுருக்கேன்.
இப்போ இந்த மைக்குன்னு சொல்லிட்டேன்னா என் வாக்கு மூலியமாக எச்சலோட சம்மந்தப்பட்டு தானே அந்த சப்தமானது வெளில வருது, அதனால இது எச்சல் ஆயிடுது. இந்த மாதிரி எல்லா வஸ்துக்களையும் நம்ம வாக்குனால சொல்லும்போது அது எச்சல் சம்பந்தமாயிடுறது. ஆனால் அந்த பரபிரம்மம் மாத்திரம்தான் அது இப்படி தான் இருக்கும்னு வர்ணிக்கவே முடியாது. அதனால இந்த உலகத்திலே எச்சல் படாத வஸ்து அந்த பரபிரம்மம். அப்போ ஏற்பட்ட பரபிரம்மம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு. ஆனால் அது எப்படி இருக்கும்னு யாராலையும் வர்ணிக்க முடியாது. அப்பேற்பட்ட பரபிரம்மத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு அந்த பரபிரம்மத்தை மனசுல தியானம் பண்ணிட்டு அந்த பரபிரம்மத்தை எப்படியாவது அதை உணரணும், அந்த பரபிரம்மத்தை அனுபவிக்கணும், அந்த ஆனந்த அனுபவத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஸ்வயம்பூமனும் இப்படி கோரமான தபஸு இந்த சுனந்தா அப்படின்ற அந்த நதிக்கரையில் தன்னுடைய மனைவி சதரூபையோடு சேர்ந்து தபஸ் பண்ணுறாராம் ஸ்வயம்பூமனும். தபஸ் பண்ணிட்டே, பிரபு உன்னுடைய மாயை எப்படி இருக்கும், உன்னுடைய மாயையை தாண்ட முடியுமா, யாராலையும் தாண்ட முடியல, எப்படி இருக்கே, தாண்ட முடியாத இந்த மாயையை உன்னுடைய அனுகிரகத்தினால தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தர்மாக்களுக்கும் எல்லா தர்மங்களுக்கும் பலதாத்தவா இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம், உன்னை அடையணுன்றதுக்காக உன்னை அனுபவிக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு தபஸாகிற ஒரு தர்மத்தை நான் பண்ணிட்டு இருக்கேனே, இதையும் நீ சீக்கரிச்சுண்டு என்னை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக கோரமாக ஒரு 100 வருஷ காலம் அந்த ஸ்வயம்பூமனும் அந்த பரபிரம்மத்தை குறித்து தபஸ் பண்ணுறாராம் அந்த சுனந்தா நதிக்கரையில். இவ்வாறு இந்த ஸ்வயம்பூமனும் அப்படி அற்புதமாகவும் ஆசையுடனும் அந்த பகவானை குறித்து தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கங்கே ஜெகத் சிருஷ்டியானது நடந்துருக்கு. இந்த அரக்கர்கள் எல்லாம் உண்டானார்களாம். இந்த அரக்கர்கள்லாம் கோபத்தில் அங்கங்கே போய் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணணும், அதை சாப்பிடணும்னு இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஸ்வயம்பூமனுக்கிட்டையும் வரார்களாம். அப்போ என்ன பண்ணுறாருனா, இந்த ஆகூதியினுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய யஜ்ஞரூபனாக பகவான் அவதாரம் பண்ணினான்னு சொல்கிறோமே, அந்த யஜ்ஞரூபமாக இருக்கக்கூடிய பிரபு யாமர்கள் அப்படின்ற தேவர்கள், யாமர்கள்னு சில பேர் இருக்கா, அவர்களை தேவதைகளாக ஆக்கி அவர்களோடு சேர்ந்துட்டு அரக்கர்களை சம்ஹாரம் பண்ணினார். இங்கே என்னன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம், இந்த அஷ்டமஸ்கந்தம் படிக்கும்போது தான் தெரிஞ்சுட்டேன். இந்த தேவர்களுடைய கூட்டம், இந்த இந்திரன், சப்த ரிஷி, அப்புறம் அந்த தேவர்களுக்கு சகாயம் பண்ணக்கூடிய பகவத் அம்சம்ன்றது ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கும் மாறிண்டே இருக்கு. இப்போ இந்திரன்னா ஒரே இந்திரன் கிடையாது, இந்திரன்றது ஒரு பட்டம், ஒரு பதவி தான். அந்த ஒரு மன்வந்தரத்துக்கு ஒவ்வொரு இந்திரன் மாறுறான். இந்த ஸ்வயம்புவ மனு அந்த மன்வந்தரத்துல இந்திரன் யாரு அப்படின்னா, இது யஜ்ஞவராக மூர்த்தியா இருக்காரே இவரே தான் இந்திரனாக மாறுறாராம், பின்னாடி எல்லாருக்கும் அதிபதியாக இருந்து கொண்டு. இந்த யாமர்கள்னு சில பேர் இருக்காலே அவர்களை தேவர்களாக மாற்றி யஜ்ஞ நாராயண ரூபனா இருக்கக்கூடிய பகவான் அந்த அரக்கர்களுடைய சம்ஹாரம் பண்ணி அந்த மன்வந்தரத்துல இவர் இந்திரனாக மாறுறார். இந்த யாமர்கள்னு சொல்லக்கூடிய இவர்களை தேவதைகளா மாற்றி சப்தரிஷிகளை வைத்து கொண்டு பகவான் அந்த மன்வந்தர பரியந்தம் அவர் இந்திரனாக இருந்து அப்புறம் அவர் மறைஞ்சிடுறார். இப்படி இந்த ஸ்வயம்பு மனு அந்த மன்வந்தரத்தில் அந்த கதையை சொல்லி அடுத்தது 2வது மன்வந்தரமா இருக்கக்கூடிய ஸ்வாரோசிஷ மன்வந்தரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் பிரம்மனிஷ்டா. இந்த ஸ்வாரோசிஷன்னு சொல்லக்கூடிய இவர் அக்னி பகவானுடைய புத்திரன். இவர் கல்யாணம் பண்ணிட்டு இவருக்கு 3 புத்திரர்கள் இருக்கார்கள். அதே போல இந்த யுகத்துல ரோச்சனன் அப்படின்றவர் தான் இந்திரனாக இருக்கார். அவருக்கு ஏற்றபடி சில பேர் தேவர்களாக தேவதாம்சமாக வைத்துக்கொண்டு அவர் தேவர்களாக இருக்கார்கள். அந்த மன்வந்தரத்துல இந்த ஸ்வாரோசிஷ மன்வந்தரத்துல வேதசரஸ் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் ரிஷி. அந்த ரிஷி துஷிதா அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அவா 2 பேருக்கும் பகவான் அவதாரம் பண்றாராம். இந்த அவதாரத்துல பகவானுக்கு ஹரி என்று பெயர். இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா அவதாரத்துக்கும் ஹரின்னு தான் சொல்ற. அது ஒரு அவதாரத்துல உள்ள ஹரி தான் கஜேந்திரனை காப்பாத்துறது பின்னாடி வரப்போறது. இந்த அவதாரத்துல இருக்கிறவருக்கு ஹரின்னு பேரு. இந்த ஹரின்னு சொல்லக்கூடிய இந்த 2வது மன்வந்தரத்துல பகவானே தான் ஹரியாக பிறக்கிறார். 88,000 ரிஷிகுமாரர்கள் பிரம்மச்சரிய தர்மத்தில் இருந்துட்டு இந்த ஹரியா இருக்கக்கூடிய பகவானை உபாசனை பண்ணிட்டு அவ க்ஷேமத்தை அடைந்தார்கள் அப்படின்னு இந்த ஸ்வாரோசிஷ மன்வந்தரத்தினுடைய கதையை சொன்னார். அடுத்ததாக 3வது மன்வந்தரம். இந்த 3வது மன்வந்தரம், 4வது மன்வந்தரம், 5வது மன்வந்தரம் பஞ்சமஸ்கந்தத்தை நன்னா கேட்டவாளுக்கு தெரியும். அந்த முதல் ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த ஸ்வயம்பு மனுனுடைய பெரிய புத்திரனாக இருக்கக்கூடிய பிரியவிரதனுடைய புத்திரர்கள், இன்னொரு பாரியனுடைய புத்திரர்கள் அந்த உத்தமர், தாமசர், ரைவதர்னு 3 பேர். அவ 3 பேரையும் 3 மன்வந்தரத்துக்கு அதிபதியாக பிரியவர்தன் பண்ணார்.
இந்த உத்தம மன்வந்திரத்துல இருக்கக்கூடிய அந்த மன்வந்திர அதிபதி, அவருக்கும் 3 புத்திரர்கள். இந்த மன்வந்திரத்துல சத்யஜித் அப்படின்ற ஒருத்தர், அவர்தான் இந்திரனாக இருக்கார். இது என்னன்னா, ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும் தேவர்கள், சப்த ரிஷிகள், அந்த இந்திரனுக்கு சகாயம் பண்ணக்கூடிய பகவான் அவதாரம் பண்றது எல்லாம் ஒவ்வொரு மன்வந்திரத்திலும் நடந்துட்டு இருக்கு. அதே போல இந்த 3வது மன்வந்திரத்துல சத்யஜித் அப்படின்றவர் தான் இந்திரனாக இருக்கார். பிரமதர்கள்னு சில பேர் இருக்கா. அந்த பிரமதர்கள்லேருந்து 7 பேர் சப்த ரிஷிகளாக மாறுறார்கள். வேதஸ்ருதர்கள், சத்தியர்கள்னு சில பேர் இருந்தா, அவ தான் இந்த மன்வந்திரத்துல தேவதைகளா இருந்திருக்கா. அப்பேற்பட்ட அந்த மன்வந்திரத்துல திரும்பவும் பகவான் வந்து இந்திரனுக்கு சகாயம் பண்றதுக்காக ஒரு அவதாரம் பண்ற. தர்மருக்கும் சூன்றுதைக்கும் சாட்சாத் பகவானாகவே இங்க சத்யசேனனாக பிறகுறார். இந்த சத்யசேனனாக பிறந்த பிரபு அந்த சத்யஜித் அப்படின்றவன் தானே இந்த மன்வந்திரத்துல இந்திரனாக இருக்கார். பிரமதர்கள் சப்தரிஷிகளாக இருக்கா. சத்தியர்கள்னு சில பேர் அவ தான் தேவதாக மாறினா, வேதஸ்வதர்கள் சத்தியர்கள் ரெண்டுமே சொல்லலாம். அவ தேவதைகளா மாறினான்னு சொல்றாளோ, அவர்கள் எல்லார் பட்சத்துமாக இந்த சத்யசேனன்னு பகவதம்சமாக பிறந்த பகவான் இருந்து கொண்டு, தேவதா பட்சமாக இருந்து கொண்டு அசுரர்களோடையும் அரக்கர்களோடையும் சண்டைப்பட்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு இந்த உத்தம மன்வந்திரத்துல இந்த கதைகள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்ற. இங்க என்னன்னா, ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும் பார்த்தா அந்த மன்வந்திர அதிபதி இந்திரன், தேவர்கள், சப்தரிஷி, அவர்களுக்கு சகாயம் பண்ணக்கூடிய பகவத் அம்சத்துல ஒருத்தர் பிறக்கிறார். இது மாறிண்டே வருது ஒவ்வொரு மன்வந்திரத்திலையும். இப்பொழுது இந்த 3வது மன்வந்திரமா இருக்கக்கூடிய உத்தம மன்வந்திரத்தை சொல்லிட்டார். அடுத்தது தாமச மன்வந்திரத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாள் பிரம்மனிஷ்டாள். இந்த 4வது மன்வந்திராதிபதியா இருக்கக்கூடிய தாமசர், இவர் கூட பிரியவர்த்தனுடைய புத்திரனாக பிரம்மனிஷ்டால் சொல்றார். கியாதி நரன் முதலிய 10 குழந்தைகள் இவருக்கு பிறந்தான்னு சொல்றார். இந்த மன்வந்திரத்துல திரிஷிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் இந்திரனாக இருக்கார். சத்யகாகான்னு சொல்லக்கூடிய சில கூட்டம், அவர்கள் தான் தேவதைகளா மாறுறார்கள், தேவர்களாக இருக்கார்கள். ஜோதிர்தாமர்கள்னு சில பேர் இருந்தா, அவ தான் இந்த தாமச மன்வந்திரத்துல தேவதைகளாக இருக்கார்கள். இப்ப பகவான் வந்து அவதாரம் பண்ணி இவாளுக்கு சகாயம் பண்றதுக்காக ஒரு அவதாரம் வருதோன்னு, அதே மாதிரி இந்த மன்வந்திரத்துல ஹரிமேதஸ், ஹரிணின்னு ஒரு தம்பதிகள், அந்த தம்பதிகளுக்கு சாட்சாத் பகவானே ஹரியாக அவதாரம் பண்றார் அப்படின்னு சொல்ற. இப்பேற்பட்ட ஹரி, இந்த ஹரி பகவானாக இருக்கக்கூடிய இந்த ஹரி என்ன விஷ்ணுவுடைய அம்சத்தை தான் கஜேந்திராழ்வார் வந்து ஆராதனம் பண்ணி பகவானுடைய சரணாரவிந்தத்தை போய் சேர்ந்தார் அப்படின்னு கஜேந்திரனை பத்தி இங்க பிரம்மனிஷ்டால் சொல்ற. இப்படி கஜேந்திராழ்வார் பகவத் அனுகிரகம் பெற்றார்னு சொன்ன உடனே பரீட்சித் மகாராஜா மேல கேள்வி கேட்கிறார். கஜேந்திராழ்வாரா? கஜேந்திரன் இந்த ஹரி பகவானை ஆராதனம் பண்ணி தான் அவர் க்ஷேமத்தை அடைந்தாரா? நானும் கஜேந்திராழ்வாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி பகவான் ஆசையோடு வந்து அந்த முதலையோடைய கழுத்தை அறுத்து இப்படி கஜேந்திராழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணான்னு சொல்கிறாரே, அப்பேற்பட்ட பரம புண்ணியமாக இருக்கக்கூடிய அந்த கஜேந்திரன் பரம பாகவதோத்தமன்னு தெரியும், அவருடைய சரித்திரத்தை நீங்கள் எனக்கு சொல்லணும்னு பரீட்சித் மகாராஜா பிரம்மனிஷ்டால்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். எந்த ஒரு சரித்திரத்தை கேட்டால் நம்மளுக்கு தன்யம், யசஸ், ஆயுஸ் எல்லாம் விருத்தி ஆகுமோ, ஃபலஸ்ருதியை முன்னாடியே சொல்லிட்டேன் பரீட்சித்து. இந்த கஜேந்திராளுடைய கதையை கேட்டால் நம்மளுக்கு நல்ல ஆயுஸ் விருத்தியாகும், பணம் நிறையா கிடைக்கும், நம்ம கீர்த்தி ஜாஸ்தியாகும் அப்படின்லாம் கிடைக்குமே. அப்பேற்பட்ட பரம பாகவதோத்தமனாக இருக்கக்கூடிய அந்த கஜேந்திராழ்வாருடைய கதையை நீங்கள் சொல்லணும்னு இப்படி ஃபலஸ்ருதி முன்னாடியே சொல்லி பிரார்த்தனை பண்ணி கேட்குறாராம் பிரம்மனிஷ்டால்கிட்ட. இப்படி இவர் கேட்ட உடனே இதை சூத பௌராணிகர் சோனகாதி மகரிஷிகளுக்கு தான் கதை சொல்லிட்டு வரார். தன்னோட அபிப்பிராயமாக இந்த அத்தியாயம் முடியும் போது எப்படி பரீட்சித் கேள்வி கேட்கிறார் பார். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு அந்த சாராம்சமாக எடுத்து அந்தந்த கதைகள் உள்ள முக்கியமானதெல்லாம் கேள்வியாக கேட்ட உடனே அவர் கேள்வி கேட்குற அழகு, அதுக்கு பிரம்மனிஷ்டால் சொல்கிற அழகு, இப்படி பாகவதமானது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பரீட்சித்தையும் கொண்டாடுறார், பிரம்மனிஷ்டாலையும் கொண்டாடுறார். அப்பேற்பட்ட பாகவத அமிர்தமாக பிரம்மனிஷ்டால் வாக்காக மேலே இந்த கஜேந்திரனுடைய கதையை நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சூத பௌராணிகர் தன்னோட அபிப்பிராயமாக சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். மேலே அடுத்தடுத்த அத்தியாயத்தில் இந்த கஜேந்திரனுடைய கதை சரித்திரத்தை எல்லாம் கேட்போம். இந்த அத்தியாயத்தில் சூத பௌராணிகர் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லி இந்த ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணிக்கிறார். மேலே எல்லோரும் கலந்து இந்த முதல் அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அஷ்டமஸ்கந்தஹ அச பிரதமோऽध्यायः. ராஜோவாச்ச
स्वायम्भुवस्येह गुरो वंशोऽयं विस्तरात् श्रुतः। यत्र विश्वसृजां सर्गः मनून् अन्यान् वदस्व नः। यत्र यत्र हरेर्जन्म कर्माणि च महीयसः गृह्णन्ति कवयो ब्रह्मन् तानि नो वद शृण्वताम्। यद्यस्मिन्नन्तरे ब्रह्मन् भगवान् विश्वभावनः कृतवान् कुरुते कर्ता ह्यतीते अनागतेऽद्य वा। ऋषिरुवाच मनवोऽस्मिन् व्यतीताः षट् कल्पे स्वायम्भुवादयः। आद्यस्ते कथितो यत्र देवादीनां च सम्भवः। आकूत्यां देवहूत्यां च दुहित्रोः तस्य वै मनोः। धर्मज्ञानोपदेशार्थं भगवान् पुत्रतां गतः। कृतं पुरा भगवतः कपिलस्यानुवर्णितम् आख्यास्ये भगवान् यज्ञः यच्चकार कुरुद्वः। विरक्तः कामभोगेषु शतरूपापतिः प्रभुः। विसृज्य राज्यं तपसे सभार्यो वनमाविशत्। सुनन्दायां वर्षशतं पदैकेन भुवं स्पृशन्। तप्यमानः ततो घोरम् इदमन्वाह भारत। मनुरुवाच येन चेतयते विश्वं विश्वं चेतयतेन यं। यो जागर्ति शयानेऽस्मिन् नायं तं वेद वेदसः। आत्मा वास्यम् इदं विश्वं यत्किञ्चित् जगत्यां जगत्। तेन त्यक्तेन भुञ्जीथाः मा गृधः कस्य स्विद्धनम्। यं न पश्यति पश्यन्तं चक्षुर्यस्य नरिष्यति। तं भूतनिलयं देवं सुपर्णम् उपधावत। न यस्याद्यन्तो मध्यं च स्वः परो नान्तरं बहिः। विश्वस्यामूनि यद्यस्मात् विश्वं च तदृतं महत्। स विश्वकायः पुरुहूत ईशः सत्यः स्वयं ज्योतिरजः पुराणः। दत्तेस्य जन्माद्यजया आत्मशक्त्या तां विद्ययोदस्य निरीह आस्ते। अथाग्रे ऋषयः कर्माणि ईहन्ते अकर्महेतवे। ईहमानो हि पुरुषः प्रायो नीहां प्रपद्यते। ईहते भगवानीशः न हि तत्र विषज्यते। आत्मलाभेन पूर्णार्थो नावसीदन्ति येनुतम्। तमीहमानं निरहङ्कृतं बुधं निराशिषं पूर्णमनन्यचोदितं। नृंशिक्षयन्तं निजवर्त्मसंस्थितं प्रभुं प्रपद्ये अखिलधर्मभावनम्। श्रीशुकोवाच इति मन्त्रोपनिषदम्
व्याहरन्तं समाहितं दृष्ट्वा सुरा यातुधानाः जग्धुम् अभ्यद्रवन् क्षुधाः तांस्तथा अवसितान् वीक्ष्य यज्ञः सर्वगतो हरिः यामीः परिवृतो देवैः हत्वा शासत् त्रिविष्टपं स्वारोचिषो द्वितीयस्तु मनुः अग्नेः सुतो अभवत् द्युमत्सुषेण रोचिष्मत् प्रमुखाः तस्य च आत्मजाः तत्रेन्द्रो रोचनस्त्वासीत् देवाश्च तुषितादयः ऊर्जस्तम्भादयः सप्त ऋषयो ब्रह्मवादिनः ऋषेस्तु वेदशिरसः तुषिता नाम पत्नी अभूत् तस्यां जज्ञे ततो देवः विभुरिति अभिविश्रुतः 88,000 मुनयो ये धृतौ व्रताः अन्वशिक्षन् व्रतं तस्य कौमारब्रह्मचारिणः तृतीय उत्तमो नाम प्रियो व्रतसुतो मनुः पवनः सृञ्जयो यज्ञहोत्राद्याः तत्सुता नृपा वसिष्ठतनयाः सप्त ऋषयः प्रमदादयः सत्या वेदश्रुता भद्रा देवा इन्द्रस्तु सत्यजित् धर्मस्य सुनृतायां तु भगवान् पुरुषोत्तमः सत्यसेन इति ख्यातो जातः सत्यव्रतैः सह सो अनृतौ व्रत दुःशीलान् असतो यक्षराक्षसान् भूतद्रुहो भूतगणांस्तु अवधीत् सत्यजित्सखः चतुर्थ उत्तमभ्राता मनुर्नाम्ना च तामसः पृथुः ख्यातिः नरः केतुः इत्याद्या 10 तत्सुताः सत्यकाहरयो वीराः देवास्त्रिशिख ईश्वरः ज्योतिर्धामादयः सप्त ऋषयः तामसे अन्तरे देवा वैधृतयो नाम विधृते स्तनया नृपा नष्टाः कालेन यैर्वेदाः विधृता स्वेन तेजसा तत्रापि जज्ञे भगवान् हरिण्यां हरिमेधसः हरिरिति आहृतो येन गजेन्द्रो मोचितोऽग्रहात् राजोवाच बादरायण एतत्ते श्रोतुमिच्छामहे वयम् हरिर्यथा गजपतिं ग्राहग्रस्तममुमुचत् तत्कथासु महत्पुण्यं धन्यं स्वस्त्ययनं शुभं यत्र यत्रोत्तमश्लोकः भगवान् गीयते हरिः सूतोवाच परीक्षितैवं स तु बादरायणिः प्रायोपविष्टेन कथासु चोदितः उवाच विप्राः प्रतिनन्द्य पार्थिवं मुदा मुनीनां
सदसि स्म शृण्वताम्। श्रीहरये नमः। श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायामष्टमस्कन्धे मन्वन्तरानुचरिते प्रथमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठल दास महाराज की जय।